உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்களாம் வந்துருவாங்க. அவரை அடம் பிடிக்காம துணி மாத்திட்டு வந்து நலங்கு வைக்க சொல்லுங்க. அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா உனக்கு? ஏய், அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நிஜத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல நடத்தி காட்டிட்டா? அவர் மட்டும் இல்ல, நீ, அண்ணலட்சுமி, அதாவது எங்க அத்தைய, மொத்த பேரையும் எனக்கு நலங்கு வைக்க வச்சுட்டா? ஏய், என்ன மூளை குழம்பிருச்சா? இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. அப்படியா? இருங்க. ஹலோ, கொஞ்சம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்ப பாரு. போதும், இப்போதைக்கு இது போதும். என்ன பாக்குற? யாருன்னு தெரிஞ்சுதா? நீ ரொம்ப பத்திரமா எதிரியோட கூடாரத்திலே மறைச்சு வச்சிருந்தியே ஆதாரம், அது எப்படி சேதாரம் ஆயிருக்குன்னு பார்த்தல? நீ ரொம்ப புத்திசாலி. தேடுறவங்க வீட்லயே ஒளிச்சு வச்சிருக்க. ஆனா என்ன, எதிரியோட பலத்தை தப்பு கணக்கு போட்டுட்ட. அதான் பையன் மாட்டிக்கிட்டா. இப்ப நான் சொன்ன மாதிரி உன் புருஷன், நீ, உன் மாமியாரு எல்லாரும் எனக்கு நலங்கு வைக்கிறீங்க. இல்லனா அவனுக்கு அங்க நலங்கு வைக்க சொல்லிடுவோம். நீ ரொம்ப நல்லவ, அடுத்தவங்களுக்கு ரொம்ப இறக்கப்படுவ, அதனால நீ ஒத்துப்பன்னு நினைக்கிறேன். இல்ல, இத பார்த்ததுக்கு அப்புறமும் நான் கனவுதான் காண்றேன்னு சொன்னா பையன் செத்துருவான். சொல்லு, உன்னால அநியாயமா ஒரு உசுறு போகணுமா? சொல்லுமா, அவன் பாவம்ல. அதனால அவரை சீக்கிரமா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வர சொல்லு. வட்டாக்கா, பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, முதல்ல நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணுன. எந்திரிங்க. சிவபாலா, அந்த திருநீர் சரிங்கம்மா. நல்லா இருங்கய்யா, நல்லா இருக்குதா, நல்லா இருக்கும். எந்திரியா. அப்பனே முருகா, பிள்ளைல நல்ல வாழ வைக்கணையா. இந்தாத்தா, இந்தாயா. ஏங்க வாங்க, பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம். இருக்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, அவளுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஏங்க இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க, ஆசீர்வாதம் பண்ணா குறைஞ்சா போயிருவீங்க. நான் நீங்க சந்தோஷமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணா அந்த முருகன் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் நினைப்பா நம்மாலே ஆசீர்வாதம் பண்ணிட்டான், அதனால அதான் ஆசீர்வாதம் பண்ணிட்டானே நம்மளும் ஆசீர்வாதம் பண்ணிடுவோம்னு அவனும் பண்ணிடுவான். அந்த ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன். ஐயோ, இந்த வயிற்றுச்சலோட நீங்க வாழ்த்தாம இருக்கிறதே நல்லது. உங்களை போய் ஆசீர்வாதம் பண்ண கூப்பிட்டேன் பாருங்க, நான் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன்.
நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். அத்த, என் அம்மைக்கு அப்புறம் நீ தான் எல்லாமே எங்களுக்கு. பெரியவங்க வாக்கை விட பெத்தவங்க வாக்கு தான் பெருசுன்னு சொல்லுவாவ. நீ எங்களை மனசார வாழ்த்து அத்த, அது போதும் எங்களுக்கு. வர நீ என்ன பிரியவே கூடாதுன்னு வாழ்த்து. இன்னும் 100 நாள்ல இவன் என்ன தானா அனுப்பணும்னு வாழ்த்துமா. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். சந்தோஷமா இருங்க. நீங்க 2 பேரும் 100 ஆயுசுக்கு ஆரோக்கியமா வாழணும். ச்சே. பாண்டி அப்பா. அப்படித்தானே? ம். புறப்படுவோமா? போலாம் ஐயா, போலாம்ப்பா. சரி. நான் ஃபங்க்ஷன் முடிகிற வரையில் இருந்துட்டேன். பாக்யா, இங்கே வர்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இவங்க ஏதோ வம்படியே என்னை தள்ளிட்டு வந்துட்டானுங்க இங்க. சரி, என்ன நினச்ச மாதிரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுலாம். ம், கிளம்புவோமா? வாலே. ஏங்க, சாப்பாடு சாப்பாடா? சொத்துக்கு இல்லாமலே வந்திருக்கீங்க. நானு இந்த வீட்டு சொத்த மனுஷன் திம்மானா கிளம்புது. நீ நீ என்ன வர போறியா இல்லையா? இல்லை இங்கேயே உட்காந்துக்கிட்டு போறியா? ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க, கொஞ்சம் பொறுங்களேன். இந்த இளைவடுத்த வீட்டில் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. நான் காரில் ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ 5 நிமிஷத்துல வந்து சேரு. இல்லை பண்ணி வரட்டுங்களா? எல்லாருக்கும் வரேன். இவன் முன்னாடி அப்படி சுற்றி போவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ தான் 100 நாள் டைம் கொடுத்துருக்கல. இப்போ 5 நாள் தானே ஓடி போச்சு. இன்னும் பாக்கி 95 நாள் இருக்குல்ல. அந்த 95 நாள் முடியும் போது ஒன்று நீ நினைச்ச மாதிரி நடக்க போகுது, இல்லை நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்று நடக்க போகுது. அது வரைக்கும் நீ எதுக்கு பட்டினி கிடக்க? நல்லா சாப்பிடு, நிம்மதியா தூங்கு. உனக்கு எந்த குறையும் இல்லைல்ல இங்க. என்னடா சொன்ன? எந்த குறையும் இருக்காதா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி யாராச்சும் நினைச்சு பாத்தீங்களா? என் மனச பத்தி யாராச்சும் யோசிக்கிறீங்களா? என் அம்மாவுக்கு என் அண்ணன் பையன் தான் முக்கியம். அண்ணன் பையனுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. என்ன பத்தி கவலையே படலையே. ஏன் விருப்பத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்பாவுக்கு பாத்திர கடைக்கார பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவர் நினைக்கிறது நடக்கணும். பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் உயிர் இருக்கு, மனசு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. நாங்கெல்லாம் அவருக்கு அடிமை. என் அண்ணனுக்கு ரத்னா வேணும். ரத்னாவுக்காக அவன் இங்க வந்து இழிச்சிட்டு நிக்கிறான். ஓ நினைப்பு, எப்படியாவது நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேன்னு கனவுல இருக்க. என்ன பத்தி, என் ஆசைய பத்தி, என் விருப்பத்தை பத்தி யாராவது கேக்குறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. உங்க ஆசையெல்லாம் ஏன் மேலதான் புகுத்துறீங்க. ஏய், நான் என்னடா பாவம் பண்ண? எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குடா. அத பத்தி யாராவது யோசிச்சீங்களா? இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆளு நீதான் நினைச்சேன். கார்த்திக் கிட்ட அதிகமா நான் உன்னை பத்தி தான் பேசியிருக்கேன். எனக்கு நீதான் எல்லாமே நினைச்சு என் 2வது அம்மாவை நினைச்சேன்டா உன்னை.
ஆனா நீயும் எல்லார் மாதிரி தான் நிரூபிச்சிட்டல்ல. உனக்கும் முத்துப்பாண்டிக்கும் என்னடா வித்தியாசம்? பிடிக்காத பொண்ணு கூட வாழணும்னு நினைக்கிறியே, நீயும் அவனும் ஒண்ணுதான். திமிரு, அகம்பாவம் எல்லாமே ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ச்சீ. பரணி பரணி எங்க போற? சாப்பிட்டுட்டு போ. சொன்ன மாதிரி நெல்லு. விடுங்கடி, விடுங்க. சாப்பிட்டுட்டு போல. சாப்பிட்டுட்டு போ பரணி. ஏய் விடுங்கடி, எனக்கு வேண்டாம். விடு பரணி, சொன்னா கேளு. சாப்பிட்டுட்டு போ பரணி. அவ போட்டோ விடு, தடுக்காதீங்க. ஆனா அவ எங்கன போவா? நான் செத்தெல்லாம் போக மாட்டேன். பரணி பரணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் எங்கிட்டு போவான்னு தெரியும், நான் போய் பார்த்துக்கிட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மார்னிங். அப்புறம் சார், இல்ல இது ஓகே ஆதி. தான் தோணும். ஆதி ம்? எம்டி வந்திருக்காரு. ஹாய். ஆதி ஆதி எம்டி எந்திரிங்க. சார். இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்ல சார். உட்காருங்க. பரவாயில்ல சார். வருதை, ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். கோட்ல போட்ட மாதிரி சொன்ன டைம்க்குள்ள முடிச்சு கொடுத்துடலாமா? கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். ஓகே தென். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல? ஆமா சார். ஓகே, சூப்பர். அப்போ இதே கான்ஃபிடென்ட்டோட அப்படியே சைட்டுக்கும் போய் வேலையை பார்த்து செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார் நான் வருதை, 100% நீங்களே தான். நீங்க தானே பாருங்க இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ். அப்புறம் அங்க ஆல்ரெடி ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நீங்க போய் அங்க ஒரு 2 நாள் இருந்து ஒர்க் ஃப்ளோ எல்லாம் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம சொல்லியிருக்கிற டைம்குள்ள முடிச்சே ஆகணுங்கிறத சைட் இன்ஜினியர் கிட்டையும் மேஸ்திரி கிட்டையும் கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. பாரதி, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இத பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க வீட்டுக்கே கம்பெனியோட கார் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும். அப்புறம் அங்க ஸ்டே பண்றதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ரெடியா இருக்கும். அண்ட் சைட் விசிட் போறதுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இல்ல சார், அது வந்து வீட்ல ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் சார். சார், பாரதி எப்படி தனியா போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா சார். நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமா சார்? லதா, நீங்க அவங்க கூட போறத பத்தி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. ஆனா அந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அப்போ அமைதியா இருங்க. இருக்கலாம் சார். ஓகே. சார், ம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் அதை சொல்லட்டுமா? எதையோ பிளான் பண்ணிட்டான் போல இருக்கு. சொல்லுங்க ஆதி. சார், நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமா சார்? இந்த ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிளஸ் சென்னை எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட சிட்டி சார். அதான் நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ முடிவு பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? நதிங் நதிங் ஆதி, யூ கோ ஹெட். தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரியே ஃபைல் பண்ண டேட்குள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் சார். ஃபைன். ஓகே, யூ கேரி ஆன். தேங்க்யூ சார். வெளியூருக்கு எப்படி தனியா இவர் கூட போறது? பாரதி, என்னங்க என் கூட எப்படி தனியா வர்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க? வேணும்னா என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்க, எனக்கும் ஃபன்னா இருக்கும்ல. அதுக்கு இல்லைங்க, அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் எங்க வீட்ல எப்படி அவங்க கிட்ட என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுன்னு தெரியலங்க. இதுக்கு போய் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க பாரதி? இதெல்லாம் சப்ப மேட்டர். நீ ரெடி தானே? அப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்து எப்படி பேசி கன்வின்ஸ் பண்றேன்னு மட்டும் பாரு.
ம் ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் பாரதி, இந்த கிரைண்டர் ஓகேவா பாரு. மாவு அள்ளவே வேண்டாம், அப்படியே கவுத்து விட்டா போதும். நல்ல சைஸும் பெருசா இருக்குல்ல. ஆ சரிங்க அத்தை, உங்களுக்கு ஓகேனா இதே வாங்கிடலாம். மா அத பாரு, சின்னதா அழகா இருக்கு, அதை எடுத்துக்கலாமா? பார்க்க தான் அழகா இருக்கும், ஆனா மாவை போட்டு தோண்டி எடுக்கிறதுக்குள்ள பாதி நேரம் போயிடும். அதெல்லாம் நீ செஞ்சு பார்த்தா தானே தெரியும். ஏமா, இதுக்கு நீ பில் போட சொல்லிடுமா. சரிங்க மேடம். வேற எதுவும் பாக்குறீங்களா? ஐயோ, வேற எதுவும் வேணாங்க, கிரைண்டர் மட்டும்தான். என்ன சித்தப்பா, என்னையும் அம்மாவையும் எப்படிலாம் அழ வச்சுங்க. இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. சித்தப்பா, மிக்ஸி கூட சரியா வேலை செய்யலன்னு பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில டிஃபன் செய்யறதுக்குள்ள அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மிக்ஸி கூட வாங்கிக்கலாம் சித்தப்பா. அதுக்கு என்ன சொல்லலாம், வாங்கிட்டா போச்சு. நல்ல மாடலா நீயே போய் பாரு. ஓ சரி சித்தப்பா. லேட்டஸ்ட் மாடல் இப்போ ஒன்னு வந்திருக்கு, அதான் இப்ப ஃபாஸ்ட் மூவிங். வாங்க காட்டுறேன். இந்த குட்டி சத்தம் புள்ளி வச்சா அந்த கோட்டம் பெரிய கோலமாவே போடுது. வாங்க மேடம். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? அது நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு ஃப்ரிட்ஜ்? என்னம்மா, வாங்கறதுக்கு தாம்மா. நீ தான் ஃப்ரிட்ஜ் சரியா கூலிங் ஆகலன்னு சொன்னல. அதுக்குன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வாங்க முடியுமா? சித்தப்பா கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ? சித்தப்பா, சொல்லித்தலாம். ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் சித்தப்பா. ஃப்ரிட்ஜ் ரொம்ப பழசாயிடுச்சு, எது வச்சாலும் கெட்டு போகுது. இல்ல பாட்டி? ஆமாண்டி தங்கம். சார், ஃப்ரிட்ஜ்ல லேட்டஸ்ட் மாடல் ஒன்னு வந்திருக்கு, அந்த பக்கம் வாங்க காட்டுறேன். ஐயோ, இவங்க போற போக பார்த்தா மொத்த கடையை வாங்கி என் தலையில கட்டிடுவாங்க போல இருக்கு. என்ன பண்றது? தமிழ்ச்செல்லம், என்ன சித்தப்பா? நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு சாக்லேட் பொம்மை எல்லாம் வாங்கி தரேன். சரி சித்தப்பா, வாங்க போலாம். ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தமிழ்ச்செல்லம், நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சார், இந்த குட்டி சாத்தனை, இந்த குட்டி பாப்பா கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? பத்திரமா இருங்க. என்ன பர்ச்சேஸ் முடிஞ்சதா? போலாமா? தோர, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கூட. ஐயோ, ஆமாண்ட துரை, பாரதி பாவம் எல்லா துணியும் கையிலேயே துவைச்சிட்டு இருக்கா. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம்டா. சார், நிறுத்துங்க. என்ன, நிறைய லேட்டஸ்ட் வாஷிங் மிஷின் இருக்கு, பாக்குறீங்களா சார்? எஸ் சார். இதானே சொல்ல போறீங்க? ஆமா சார், வந்து பாருங்க. போங்க, போய் அதுக்கும் பில்ல போடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, நான் அப்பத்துல இருந்து உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு தெனாவட்டா நின்னுட்டு இருக்க. இப்படிதான் போய் சொல்லி அவனை எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போனேன். அக்கா, இதெல்லாம் நல்லா இல்லக்கா. உன் நல்ல மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இவ. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சும்மா ஏதாவது சொல்லி ஜெயாவை ஏத்தி விட்டுட்டு இருக்கு. வாய மூடிட்டு இருக்கு. என்ன மாமா, அக்கா பயப்படுறத கூட இருந்து பாத்தீங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்க இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இந்திரா, பார்த்தல, உன்னாலதான் இந்த மொத்த குடும்பமும் அடிச்சுக்குது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நீ கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, நீ கஷ்டப்படு,
எதுக்கு கௌதம கூட்டிட்டு போற நீ? இல்ல இப்ப நீ கலெக்டர் ஆகலன்னு யார் அழுதா? நீ படிச்சு கிழிச்செல்லாம் இங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல. இதோட நிறுத்திக்கோ சொல்லிட்ட. முதல்ல இந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி போடுறேன். சித்தி ராகினி இரு. அக்கா இவளை எதுவும் சொல்லாத. இங்க வெளியில வச்சு இதெல்லாம் பேச வேண்டாம். எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. அக்கா அத்தை இந்திர பண்ணது தப்பு அத்தை. நீங்க கேளுங்க அத்தை. என்ன தப்பு பண்ணா? எது தப்பு? இவ எதுவும் தப்பு செய்யல. அக்கா என்னக்கா சொல்ற? ராகினி, போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவ என்ன பண்ணுவா? ஆ? அதுவும் இல்லாம இந்த புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி படிச்ச நாமளே புரிஞ்சுக்கலனா எப்படி? கௌதம் பண்ணது கரெக்ட் தான். நல்ல வேளை என் பையனுக்கு லேசான காயத்தோட முடிஞ்சது. அது போதும் எனக்கு. என் பையனுக்கு ஒண்ணும் ஆகல. கௌதம் நீ வா உள்ள போலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னடா நீ விடு. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல. என்கிட்ட நீ எதுவும் மறைக்கலையே. கௌதம் டாக்டர் வர சொல்றேன். ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கலாமா? ஐயோ ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஓகே தான். அத்தை தேங்க்ஸ். நீ உள்ள வா கௌதம். வெற்றி. செம்மல்ல. மாமா அக்கா எங்க? ஆமா, உன்னை நினைச்சு அழுதுட்டே இருந்தா. உள்ளதான் இருக்கா. போ வா உள்ள போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவளை நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்படி சொல்லுக்கா. இந்த சாக்க வச்சு மாமா ஒட்ட வைக்க பாக்குறாரு. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்காம கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜெயா, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஜெயா. நீ நியாயமா தான் நடந்துக்கிற. ஏன்னா உனக்கு அவ்வளோ நல்ல மனசு, எவ்வளோ பெருந்தன்மையா யோசிக்கிற. எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஜெயா. இவ்வளோ பெருந்தன்மையா யோசிக்கிற நீ ஏன் இந்த தடவை நம்ம மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிற? எதுக்காக ஜெயா நீ தயங்குற? நீ என்னதான் பேசினாலும் அடிப்படையில இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறவ. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏன் நீ இந்திராவை நம்ம மருமகளா ஏத்துக்கூடாது சொல்லு? இந்திராவ நான் மருமகளா ஏத்துக்கணுமா? நல்லா இருக்குங்க. உங்க கேள்வியிலேயே பதில வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா எப்படி? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சா இந்திராவை எப்படி நான் மருமகளை ஏற்கணும்? நீ வைக்கிற எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆகிட்டு இருக்காரு. நம்ம இந்திரானால நம்ம குடும்பத்துக்கு நல்லதாங்க. இல்லைங்க, அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஏங்க, மற்றதுக்கெல்லாம் நியாயம் நியாயம்னு பேசுற நீங்க இப்ப மட்டும் எதுக்கு இந்திரா பக்கம் நிக்கிறீங்க?
என்ன ஜெயா? இல்லைங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த இந்திரா யாரு? நம்ம கௌதமுக்காக 10 பொருத்தமும் பார்த்து நாம கட்டி வச்சவளா? இல்ல கௌதம் மனசார காதலிச்சு இவளை கூட்டிட்டு வந்தானா? ரெண்டுமே இல்ல. இவ அக்கா வாழ்க்கையை காப்பாத்த சுயநலமா முக்காடு போட்டுக்கிட்டு திருட்டுத்தனமா மணமேடையில உட்காந்து தாலி கட்டிக்கிட்டவ. இதையெல்லாம் எப்படி என்ன மன்னிக்க சொல்றீங்க? ஜெயா, இத பாருங்க, நான் எல்லா விஷயத்திலயும் நியாயமா தான் இருக்கேன். யாருக்கும் எப்பவும் கெடுதல் செய்யணும்னு நான் நினைச்சதே இல்ல. இந்த இந்திரா கிட்ட ஏதாவது நியாயம் இருந்திருந்தா இவளை நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன், வெறுத்திருக்க மாட்டேன். இவ பக்கம் நியாயமே இல்ல. அதனால என்னால இவளை மருமகளை ஏத்துக்கவே முடியாது. இந்த பேச்சை இதோட விடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பாத்து பாத்து பாத்து. ஐயோ சார், பிரேக் போடு. ஐயோ ஐயோ சார், அன்வர்சி, என்ன பண்றது? பிரேக் அடிச்சு. சார், ஐயோ சார், ஐயோ சார், நான் அவரை இடிச்சிட்டேனா? பாவம், அவருக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, நீ கண்ணை திறந்து பாரு. சார், நான் வந்த வேகத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு நினைச்சேன். ஆமா, கார் எப்படி தானா நின்னுச்சு? இந்த பக்கமும் ஒரு கிளச்சும் பிரேக்கும் இருக்கு. நான் தான் பிரேக் போட்டேன். என்ன பார்க்காம ரோட்டை பார்த்து ஓட்டான் பரசி? சார், நீங்க முதல்ல நேரா பார்த்து சொல்லி கொடுங்க. நான் பார்த்து தான் சொல்லி கொடுக்குறேன் சார். ஆமா, அது நீ ரோட்டை பார்த்து ஓட்டணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். யாரும் இடிச்சிட கூடாதுல்ல. எனக்கு இந்த வண்டி ஒழுங்கா போய் சேரும்னு நம்பிக்கையே இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் நடந்தே வரேன். மஞ்சு, அமைதியா இரு. அன்பரசி, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் கியர் போடுறேன். தா போ, வண்டி எடு. அப்படியே லைட்டா டர்ன் பண்ணு. ஸ்டடி பண்ணு. கடவுளே, கார்ல இருக்க எங்களையும் ரோட்ல இருக்க மத்தவங்களையும் நீதான்பா காப்பாத்தணும். இந்த உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம என்ன சேஃபா வீட்ல கொண்டு போய் விட்டுருப்பா. சூப்பர். ஒரு நாள்ல கத்துக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ போற வேகத்தை பார்த்தா ஒரே நாள்ல கத்துப்ப போல இருக்கு. சார், அப்படின்னா சந்தோஷம் தானே, அதையும் வருத்தமா சொல்றீங்க? பின்ன நான் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது இந்த சீன் போகணும்னு கற்பனையில இருந்தேன். ஆனா என் பிளான் இப்படி ஃப்ளாப் ஆகும்னு நினைக்கவே இல்லையே. என்னது பிளானா? என்ன சார் சொல்றீங்க? அன்பரசி, நீ ரோட பார்த்து ஓட்டு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே மனசு படபடன்னு இருக்கு. இது வரைக்கும் எதுவும் நடக்காம நல்லபடியா உன் சந்நிதிக்கு கூட்டிட்டு வந்துட்டு எங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபெல்லாம் விலகி என் பொண்ணும் அவ குடும்பமும் இங்க வந்திருக்காங்க. இவங்களை நல்லபடியா ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. தாயே, அக்கா, பூசாரிய பார்த்தா சம்பவம் பண்ற மாதிரி தெரியல. எப்பவும் போல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை முடிஞ்சதும் பூசாரி மேல சாமி வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நீ என் அக்கா வீட்டுல மருமகளா நுழைஞ்சது என்னால ஏத்துக்க முடியல. இதுல நீ என் ஊருக்கு வந்து ஜமீன் வாரிசுங்கிற பேர்ல ஜம்முன்னு அம்மன் வேஷம் போட்டு உக்காந்துருக்க. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, சோழி முடிஞ்சிடும். பூசாரி மேல சாமி இறங்கிருச்சு. உரிமை அடிங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பரமேஸ்வரி அம்மா, இந்த வருஷம் உங்க குடும்பம் தான் முதல்ல அருள்வாக்கு கேட்கணும். கேளுங்கம்மா. அம்மா, தாயே, நீதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். ஆத்தா, இந்த வருஷம் அம்மன் வேஷம் போடுறதுக்கு என் குடும்பத்துல இருந்து ஒருத்தரை அழைச்சிட்டு வந்திருக்கேன்மா. அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். நான் என்ன கேட்க போறேன், நீங்களே சொல்லுங்கம்மா. நான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு தெரிஞ்சிருக்குல்ல? அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண, நீ என்ன மதிச்சியா? எனக்கு ஒண்ணும் புரியலையே தாயே. நான் உட்கார்ந்திருக்காளே
அவளுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? தாயே, இவ என் பேரனோட பொண்டாட்டி. உன் சொந்தத்தை நீ கொண்டாடிக்க. ஆனா செய்ய வேண்டிய கடமைய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி தான் செய்யணும். நீ வழக்கத்தை மாத்திரையா? நீ என்ன அவமானப்படுத்திட்ட. இவன் எப்படி என்னோட வேஷத்துல என் சன்னதிக்கு வரலாம்? இப்ப நான் சும்மா விட மாட்டேன். ஆத்தா, என் பேத்தி ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா அவளை மன்னிச்சிடாத்தா. அவளை எதுவும் செஞ்சிடாதாத்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வீட்ல போய் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிற? சக்தி, இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உன்னை சைட் அடிக்கிறதுக்கு எத்தனை தடவை இங்க வந்திருப்பேன் தெரியுமா? பாருங்கம்மா, சீரியஸாடி இங்க சாப்பிட்டாதான் மனசே நிறையுது. எனக்கும் அப்படிதான்டா. எல்லாம் இந்த மிஸ்ஸோட ராசி. சின்ன வயசுல நாங்க இங்கதான் உட்காந்து சாப்பிடணும்னு அடம் பிடிப்போம். நிஜமாவா? ஆமாண்டா. என்னோட ஆசைலாம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் நான் இந்த மெஸ்ல தான் சாப்பிடணும். அதுவும் நான் என் அம்மா கையால சாப்பிடணும். அது மட்டும் நடந்ததுன்னா நான் தான் இந்த உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டக்காரி. உன் மாமா போகும்போது சக்தி மட்டும் வந்தான்னு வையே, உன் மாமாவோட கதை மொத்தமா முடிஞ்சது. ஏ சக்தி, இப்ப இந்த மெஸ் எங்க போக போகுது? நம்ம மீனாட்சி அம்மா எங்க போக போறாங்க? நம்ம இதே மாதிரி இந்த மெஸ்ல காலம் பூரா சாப்பிடுவோம். ஆனா வெற்றி, சக்தி கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மெஸ்ல சாப்பிட வருவாளா என்ன? ஆமால. என்னக்கா இப்படி சொல்ற? இந்த மெஸ்ல இருந்து தானே நான் கலெக்டராகவே போறேன். நான் எப்படி இந்த மெஸ்ஸை மறப்பேன்? சரி சரி, அப்புறம் பேசலாம். முதல்ல சாப்பிடுங்க. மீனாட்சி, சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். தம்பி, உங்க அம்மா ஏதாவது கோவமா பேசினாலும் எதிர்த்து பேசாதீங்க. சரி சரின்னு போங்க. சக்தி, நான் உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். பதிலுக்கு பதில் பேசுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. சரிம்மா. சரிம்மா, வா வெற்றி போலாம். வரேம்மா. வரேம்மா. வரேன். வாங்க. என்ன யாரையும் காணா? ஒருவேளை மெஸ்ல இருப்பாங்களோ? பாப்போம். யமுனா,
என்ன மெஸ்லையும் ஆளக்கானா உள்ளேயும் ஆளக்கானா எங்க போயிருப்பாங்க? பைக் சவுண்டு மாப்பிள்ளையா இருப்பாரோ? மாப்பிள்ள சக்தி, இப்பதாங்க போறாங்க. அடாடா, கூப்பிடுறது காதுல விழுகாம போயிட்டாங்களே. என்னப்பா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அது இல்லம்மா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை அவங்க கேட்டிருந்தாங்கன்னு வையி, அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்ன மீனாட்சி அப்படி பாக்குற? எல்லாம் நல்ல விஷயம்தான். உள்ள வாங்க சொல்றேன். சரி போங்க. வாங்க. ம். என்னப்பா விஷயம்? அம்மாடி மீனாட்சி, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 50 ஏக்கர் நிலம் அப்பா பேர்ல இருந்துச்சுல, அது இன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும். இப்ப என்ன அதுக்கு? மீனாட்சி, அதை நான் உன் பேருக்கு எழுதி தர போறேம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் வரலையா? வீட்டு பக்கத்துல வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணாரு, ஆனா இன்னும் ஆளை காணோமே. யார் வரப்போறா? இந்த சக்தியும் வெற்றியும் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. யாருப்பா வராங்க? இருங்கப்பா சொல்றேன். தம்பி, ஐயா வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. அப்படியா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா உட்கார். வணக்கம்மா. தம்பி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. அது உங்ககிட்ட காமிக்க ஒரு காப்பி எடுத்துட்டு வந்திருக்க, பாருங்க. இந்தாங்க தம்பி. என்னப்பா? எல்லாம் சரியா இருக்கா தம்பி? பிரமாதமா இருக்குங்க ஐயா. வெற்றி, இங்க கொடு. இந்தா. ஏங்க என்ன பத்திரிகைன்னு கேளுங்க. ஏன் உன் பிள்ளை கிட்ட நீயே கேட்க வேண்டியது தானே? என்ன பத்திரிக்கைடா அது? கல்யாண பத்திரிக்கைமா. கல்யாண பத்திரிக்கையா? யாருக்குன்னு? சக்தி, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. என்னப்பா நடக்குது? சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. ஐயா வரேங்க. வாங்க. சரிங்கய்யா வாங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? இப்ப யாருக்குங்க கல்யாணம்? அண்ணா, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இரு சொல்றேன். அப்பா, இந்த பட்டு வேட்டி சட்டையெல்லாம் உங்களுக்கு தான். எனக்கு எது கிடையாது அதெல்லாம். உங்க பையன் கொடுக்கறாருல, வாங்கிக்கோங்க மாமா. சரி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. கொடுங்கப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருமா. அம்மா, ஏய் ரங்கநாயகி, ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிற? இத பாரு, பையன் ஆசையா கொடுக்கறான்ல, வாங்கிக்க. முதல்ல எதுக்குன்னு சொல்லுங்க. அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சுமா. வெள்ளி விழா வரப்போகுது, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். வாங்கிக்கோங்க. அட ஓஹோ, ரங்கநாயகி, இத பாரு, பையன் ஒரு நல்ல விஷயத்த சொல்றான். இப்பவும் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கிய, வாங்கிக்கம்மா. அம்மா, இந்த புடவை உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. அத சிரிச்சுக்கிட்டே வாங்கினா தான் என்ன? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள்
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விடாதீங்கடா. அப்படியே புறா. டேய், அட்றாவல. பாஸ் பாஸ் என்னாச்சு பாஸ்? வண்டி எடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. வாழ்க்கையில ஒரு சிலரை எப்பவோ நாம மீட் பண்ணிருப்போம். மிட்டாய் சாப்பிட்ட பிறகும் நாக்குக்கு அடியில ஒட்டி இருக்கிற இனிப்பு மாதிரி அவங்கள பத்தின ஞாபகங்கள் நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்கும். தினமும் அவங்கள நினைச்சிட்டு இருக்க மாட்டோம். ஆனா எப்பவுமே மனசுல அவங்க ஞாபகம் அடி மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நான் 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த ஒருத்தரை இன்னைக்கு நான் திடீர்னு பார்த்தேன். அப்படியே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. கன்ஃபார்மா அது அவர்தான். இத்தனை வருஷம் கழிச்சு அவர் எப்படி வந்தாரு? ஒருவேளை என்ன தேடிதான் வந்திருப்பாரோ? எனக்கு அவர் அடையாளம் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குமா? இன்னொரு தடவை அவரை நான் பாப்பேனா தெரியலையே. ஆனா இது என் மனசுல சுத்திக்கிட்டே இருக்கு.
காற்றின் மொழி, இன்னைக்கு ஒரே சந்தோஷம் மூட்ல இருக்கீங்க போல. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை இன்னைக்கு மீட் பண்ணிருக்கீங்க. என்னதான் மீட் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா நான் உங்களை பாப்பேங்க. அன்னைக்குதான் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு அந்த ஃப்ரெண்டு? அவர் கூட எல்லாம் பேச முடியலங்க. பார்த்தேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. என்னது, பேசலையா? ஏங்க? எத்தனையோ வருஷம் கழிச்சு பார்த்திருக்கீங்க, அவர்கிட்ட போய் பேசியிருக்க வேண்டியது தானே? பேசிருக்கலாம் தான், ஆனா அந்த சூழல் அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. இது அவர்தானான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவரு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு எப்படி போச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேஜிக் டே எனக்கு இன்னும் வரலங்க. அப்படி ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்களுங்க. கூடிய சீக்கிரமே உங்க லைஃப்ல ஒரு மேஜிக் கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நடக்கும். இத அப்படியே நேர்ல பார்த்து சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்னங்க, நாம ரொம்ப சீக்கிரமே பாத்துருவோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவளை ஏமா அடிக்கிறீங்க? இந்த பாவல நமக்கு வேண்டாமா? ஐய, இது சாம்பிள் தான். இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு பெரிய ஆளு வந்து நிறுறாங்க. அவங்க வந்து காட்டுற காட்டுல மொத்த பேரையும் இவ காட்டி குத்துற போறா. இவ பண்ற வேலையில நாம கூண்டோட மாட்டிக்குவோம் போல இருக்கே. என்னம்மா, யார் வர போறாங்க? செத்தம். இவ வேற இந்த கேஸ்ல கொலவெறியோட இருக்கா. கண்டிப்பா இவகிட்ட இருந்து உண்மையை வாங்காம விட மாட்டாளே. ராணி, இவதானா? ஆமா மேடம், இவளேதான். அந்த போலி டாக்டர் இவதான். ஏய், உன்னை அனுப்புனது யாரு? சொல்லு. இப்படி எல்லாம் கேட்டா அவ வாயில இருந்து உண்மை வராது இன்ஸ்பெக்டர். நான் சொல்ல வைக்கிறேன் பாருங்க. வரேன் பாரு. டேய் டேய், உண்மையை சொல்லு. யார்டி நீ? எதுக்கு போலி டாக்டர் வேஷம் போட்டு இந்த வீட்டுக்கு வந்த? யார் அனுப்பி வச்சது உன்னை? கேக்குறல, பதில் சொல்லு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கறேன். ஹே, கேட்டிட்டு இருக்கல்ல, வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு சொல்லு, யார் அம்சா உன்னை? பதில் சொல்லடி, கேட்டுட்டே இருக்கல்ல. அத்தை விடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சொல்லுடி, சொல்லு. கொன்றுவோனா? யார் அனுப்பி வச்ச உன்னை? சொல்லு சொல்லு, கேக்குறல, சொல்லு. ஏதோ ஓவரா டிராமா போடுறாங்களே, இதுவே தெரிஞ்சிட போகுது. போய் எப்படியாவது தடுப்போம். யார் அனுப்பினது உன்னை? சொல்லு. அம்மா, யார் அனுப்பினா? நமக்கு எதுக்குமா இதெல்லாம்? நீங்க வாங்கம்மா. நீங்க அடிக்கிற கூத்துல அவளே எல்லா உண்மையும் சொல்லிட போறா. ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா, விடுங்க. நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க?
அவள் லாக்அப்ல வச்சு விசாரிக்கிற விதமா விசாரிச்சா எல்லாம் உண்மையும் சொல்லுவா. கான்ஸ்டபிள், அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். நீங்க போங்க. ஏய் வா ஆமா வாங்குறல வா. நல்லா விசாரிங்க. சரியான வேலை பார்த்திருக்கமா. கரெக்டா பார்த்து அவளை வசமா சிக்க வச்சிட்டியம்மா. தாத்தா, இதெல்லாம் சப்ப மேட்ரு. இனிமேதான் மெயின் மேட்ரு இருக்குது. என்ன தமன்னாது? இங்க வச்சு நம்ம எதையுமே காட்டிக்க வேண்டாம். வாங்க மாடியில போய் பேசலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சமீபத்துல பண்ணக்காடு கேஸ்ல எம்எல்ஏ வைஃபுக்கு எதிர்த்து வாதாடி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியும் சன்மானத்தையும் வாங்கி கொடுத்த லாயர் சண்மதியோட நேர்காணலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம், இந்த கேஸ் முதல்ல உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? இந்த கேஸ் என்னோட சீனியர் லாயர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அவர்தான் இது ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ், நீ இந்த கேஸ் எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. நானும் இந்த மாதிரி ஒரு கேஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, அப்ப வந்ததை கப்புன்னு பிடிச்சிட்டீங்க, அப்படிதானே மேடம்? ஆமா. இந்த கேஸோட முக்கிய குற்றவாளி ஒரு எம்எல்ஏவோட மனைவி. அவங்களை எப்படி மேடம் சமாளிச்சீங்க? இந்த கேஸ் எடுத்து நடத்தும் போது இது அரசியல்வாதி கேஸ், கண்டிப்பா எதிர்ப்பெல்லாம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எவ்வளவு தூரம் கொண்டு போய் விடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் எங்கிருந்து மேடம் வந்துச்சு? எனிவே மேடம், லாஸ்டா ஒரு கொஸ்டின். கேளுங்க. எல்லா பெண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க வெற்றிக்கு பின்னாடியும் அப்படி யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. இதோ இங்க இருக்காரு கார்த்திக், இவர்தான். என்னோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துலயுமே கார்த்திக் கூடவே இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே கார்த்திக்கும் ராஜுமாவும் தான். சூப்பருங்க. கார்த்திக் சார் உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும்? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அவங்க ஹஸ்பண்ட் நான் தான். வாவ், சூப்பர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக் சார். தேங்க்யூ மேடம். அப்படியே உங்க ஃபேமிலியை பத்தி சுருக்கமா சொல்லுங்களேன், அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, பர்சனல் விஷயம் வேண்டாமே, ப்ரொஃபஷனலா என்ன வேணாலும் கேளுங்க, நான் சொல்றேன். கார்த்திக் சார், உங்க வைஃப் பத்தி நீங்க சொல்லுங்க. என் மனைவி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். என் மனைவி வெளியில லாயரா இருந்தாலும் வீட்டுல ஒரு நல்ல மனைவிய எல்லாரையும் அனுசரிச்சு போற ஒரு மருமகளா தான் இருக்காங்க. ஏன் இந்த கேஸை தைரியமா எடுத்து அதை ஜெயிச்சு எல்லா யங் லாயர்ஸுக்கும் அவங்க முன்னோடியா இருக்காங்க. என் மனைவி சண்மதியை நினைக்கும் போது ஆஸ் அ ஹஸ்பண்டா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இன்னும் என் மனைவி பத்தி சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்க அவங்க கிட்ட. வாவ், மார்வலஸ், வண்டர்ஃபுல். மேடம், உங்க ஹஸ்பண்ட் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் உங்களை எவ்வளவு லவ் பண்றாருன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனா கார்த்திக் சார் உங்களுக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எனிவே மேம், ஆல் தி பெஸ்ட் போத் ஆஃப் யூ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
யோ ஐயோ ஐயோ வா சண்முதி. என்ன சருக்கு ரொம்ப சிரிப்பு பலமா இருக்கு? இல்ல அது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் படிச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ நான் அதை சொல்லட்டுமா? செம்ம காமெடியா இருக்கு. உனக்கு இருக்கும். சார் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்து சிரிச்சிங்களா இல்ல கீழே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நம்மள பத்தி இல்லாத பொல்லாத பேசிட்டு இருந்தீங்களே அது நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார். என்ன சண்முதி, அதெல்லாம் உன்னை பத்தி என் உள் மனசுல ஆழமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயம். அத போய் கதைன்னு சொல்ற. அது கதையும் நிஜமும். அதை விடு. நீ எதுக்கு மீடியா வர சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன சண்முதி, என்ன நீ பண்ணிருக்க விஷயம் சாதாரண விஷயமா? நீ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லல்ல. அது 4 பேருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நான் மீடியா வர சொல்லி விஷயத்த சொன்னேன். கார்த்திக் சார், மீடியா வர சொல்லி என்ன கூப்பிட்டீங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணீங்கல்ல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் சொன்னல, அது என் மனசுல இருக்கிறது. உன் மனசுல இருந்தா அது உன் மனசோட வச்சுக்கோ. இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும், நம்ம பிரிஞ்சிருவோம். அப்ப என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க, எதுக்கு பிரிஞ்சிங்கன்னு திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி நம்ம கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டு நம்மள தொலைச்சு எடுத்துருவாங்க. பிரபல அட்வொகேட் ஐயப்ப பாண்டியன் மகளும் RR கன்ஸ்ட்ரக்ஷன் அதிபதி மூத்த மகனுமான கார்த்திக்கும் பிரிந்து விட்டார்கள். ஃபிளாஷ் நியூஸ். ஏன் எதுக்குன்னு கண்டதையும் எழுதுவாங்க. இது தேவையா? சண்முதி, நீ எப்பவும் என்னோட ஒய்ஃப் தான். நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அதெல்லாம் மாறாது. ஏன் நீ என்னை விட்டு பிரிஞ்சே போனாலும் அதெல்லாம் மாறாது. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு புரியுது சண்முதி, நீ என்னை விட்டு போயிட்டா இந்த மீடியாக்காரங்க தோர்த்தி வந்து உன்னை கேள்வி கேட்பாங்க, நீ பயப்படுற. அதானே? அதை நான் சமாளிச்சுக்கிறேன். தப்பு ஏன் மேலதான். நான் தான் சண்முதியை ஏமாத்திட்டேன், அதனாலதான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே. பழிய நான் ஏன் மேல ஏத்துக்கிறேன். போதுமா? கார்த்திக் சார், நீங்க பழிய ஏத்துக்கிறீங்கன்னு பெரிய தியாகி மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஆனா அதுதானே உண்மை. நான் ஏன் இங்க இருக்கேன்ற காரணம் உனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மீடியா வந்து உன்னையும் கேள்வி கேட்டு என்னையும் தொந்தரவு பண்ணி அதெல்லாம் தேவையில்லாம நியூஸா வந்தா ராஜிமாவோட மனசு தானே கஷ்டப்படும். அத நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இருந்து போனா மட்டும் அம்மாவோட மனசு வருத்தப்படாதா? கார்த்திக், அது முடிஞ்சு போன விஷயம். 1 இயர் கோர்ட்ல சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க இருக்கேன். மத்தபடி உன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கிற யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? உனக்கு என் மேல எந்த அபிப்பிராயமும் இல்லாம போலாம், சட்டப்படி என்னை விட்டு பிரிஞ்சும் போலாம். ஆனா நீ எப்பவும் என் மனசுல இருப்ப. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் உன்னால கூட தடுக்க முடியாது. நான் உன் மேல உண்மையா பாசம் வச்சிருக்கேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும். உன்கிட்ட வந்து சொன்ன பாரு, உன்னால திருத்தவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த மகா? கொஞ்சம் நார்மலா இறங்கி வந்து பேசினாலும் என்னென்னமோ பிளான்லாம் போட்டு எவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணிட்டா. ச்சே, இனி ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசவே கூடாது. அவ பேசுறதையும் கேட்கவே கூடாது. இல்லைன்னா திரும்பவும் அவ என்னை ஏமாத்த தான் பாப்பா. விக்ரம், நீங்க என் மேல பயங்கர கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க விக்ரம். சாரி விக்ரம். இந்த பிரச்சனையை நமக்குள்ள வளர விட வேண்டாம் ப்ளீஸ். விக்ரம் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க விக்ரம். விக்ரம், அதான் சாரி கேட்டேன்ல. ஓ, பேச மாட்டேன்னு ரெசார்ட்ல இருந்து கிளம்பும் போது சொன்னத மெயின்டைன் பண்றீங்களா? எங்க சின்ன புள்ளத்தனமா காலாம் விட்டுட்டு இருக்காதீங்க. உங்க ரேஞ்சுக்கு இதெல்லாம் நல்லாவே இல்ல. விக்ரம் 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 ப்ளீஸ்
நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை அத்தை மாமான்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமே. விக்ரம், நான் தான் ஆளுங்களை செட் பண்ணி உங்களை பிளான் பண்ணி சீட் பண்ணிட்டேன்னு நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நான் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணணும்? நாம 2 பேரும் அதாவது நான் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு எல்லாம் மறைஞ்சு அன்பு உண்டாகணுங்கிறது மட்டும் தானே. விக்ரம், நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இருந்தாலும் என்னோட நோக்கம் நல்லதுக்காக மட்டும்தான் விக்ரம். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் விக்ரம். நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி காதல மூடிட்டு இருக்கீங்க விக்ரம்? ஏன் இப்படி பண்றீங்க விக்ரம்? ஏன் இவ்ளோ பிடிவாதம் உங்களுக்கு? இவ்ளோ நாள் தான் இப்படியே பேசாம காதை மூடிட்டு இருக்கீங்க, நானும் பாக்குறேன். இவர் இப்படியே விட்டா ரிஸ்க், அப்புறம் பேசாமையே இருந்தாலும் இருந்துருவாரு. நான் இப்படியாவது இவரை சீக்கிரமா பேச வச்சிடணும். நீ கூப்பிடு ஈஸ்வரி. ஏய் அபி, அபி கதவை திறடி. இப்ப திறக்க போறியா இல்லையா? ஏய் அபி. அம்மாடி அபி, கதவை திறம்மா. தங்கம் இல்ல. அம்மாடி அபி, அபி அப்பா சொல்றது கேளுமா, தயவு செஞ்சு கதவை திறம்மா. என்னடா இது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், டாக்டர், வித்யாவுக்கு எப்படி இருக்கு? அவ நல்லா இருக்கல? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ கண்ண திறந்து பார்த்தாளா? ஏதாவது பேசினாளா? என்ன டாக்டர், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு ஏதாவது சொல்லுங்க. என்ன டாக்டர் எதுவும் பேசாம இருக்கீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்க அமைதி இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு டாக்டர். வித்யா எப்படி இருக்கா? வித்யா எப்படி இருக்கா டாக்டர்? வித்யா, சஞ்சய், வித்யா. சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் உள்ள அவ எப்படி இருக்கா? என்ன நடக்குதுன்னு ஏதாவது சொல்லுங்க டாக்டர். எப்படி இருக்கா? எப்படி இருக்கா டாக்டர்? அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ற நல்ல விஷயம். டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல டாக்டர். டாக்டர் எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். சார் அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பல்ஸ் ரேட் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. எப்போ என்ன நடக்கும்னு எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. ஐயோ டேய், எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்றோம், அதுக்கு மேல கடவுளை வேண்டிக்கோங்க. எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். வித்யாவுக்கு எதுவும் ஆக கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். இல்ல சார், அப்படி ஒரு நிலைமை இருந்தா பயப்பட வேண்டாம் நானே சொல்லிருப்பேனே. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் இப்ப ஒரு பொய் சொன்னா அது எங்களுக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சிரும். இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். அவங்க உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? அம்மா டாக்டர், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் யாரையாவது வரவீங்க டாக்டர். வித்யாவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர் ப்ளீஸ். கண்டிப்பா நாங்க எல்லா வழியிலும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல இல்ல, என் வித்யா நல்லதா இருக்கா டாக்டர்.
அவளுக்கு எதுவும் இல்ல டாக்டர். டாக்டர் நீங்க போய் சொல்றீங்க. டாக்டர் எனக்கு மேல நம்பிக்கை இல்ல டாக்டர். நான் அவளை வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வித்யா வித்யா போடா. அவளை வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். சஞ்சய், அப்பா, சஞ்சய், அப்பா, இங்க வா. வேற நான் பேசுறேன். ஹாஸ்பிடல் கோவப்படாத. டாக்டர் சொல்றா கேளுங்க. வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். கோவத்துல ஏதோ பேசுறான் டாக்டர். சார் இந்த நிலைமையில அவங்கள மூவ் பண்றது அவங்க உயிருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிரும். சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நான் போய் சொல்வேனா? என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ டாக்டர், என் வித்யாவை எப்படியாவது தயவு செஞ்சு எனக்கு திருப்பி கொடுங்க. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க டாக்டர். இத பாருங்க, அவ எல்லாமே என்னால வாழ முடியாது டாக்டர். நீங்க எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கையும் அன்பும் வித்யாவை காப்பாத்தும். டாக்டர், டேய் என்னடா இப்படி சொல்றாங்க? வித்யா ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.